புலிகளுக்கு, விடுதலை புலிகளுக்கு ஒரு கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியை தூக்கி நாம் தமிழர் கட்சிக்கு வச்சுக்கிட்டாங்க. விடுதலை புலிகள் கொடியை யார் உருவாக்குனா தெரியுமா? விருதுநகர்ல நடராஜ நாயுடுன்ற நம்மால்தான் பிரபாகரனுடைய கொடியவே உருவாக்குனார். ஈழம் மலரணும் அப்படின்னு ஒரு 63 பேர் தீக்குளிச்சு இறந்துட்டாங்க. அதுல 9 பேர் வந்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நீ யார லேப் டெஸ்ட் வச்சு, யூரின் டெஸ்ட் வச்சு, தாலுகாக்கு நாம் தமிழர் வந்து ஒரு லேப் வச்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் வந்து டெஸ்ட் எடுத்துருவாங்க. இவன் வந்து நாயக்கர், ஐ மீன் தெலுங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுத்து நம்மளை ஓரங்கட்டி இப்படி ஒரு சக்தி நமக்கு எதிராக உருவாகிட்டு இருக்குன்றத நான் இதன் மூலியமா சொல்ல விரும்புறேன். இதே விடுதலை புலிகளுக்கு வாடிப்பட்டி பக்கத்துல நாம தான் இடம் கொடுத்து துப்பாக்கி பயிற்சியே கொடுத்தோம். இதெல்லாம் பிரபாகரனுக்கு தெரியும், இந்த சீமான் போன்றவர்களுக்கு தெரியாது. அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நம்மளோட அமைப்பு என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறோம். இது ஒரு வேலையா? கண்டிப்பா இதனுடைய தாக்கம் எல்லா மாவட்டத்திலையும் எனக்கு டைரக்டா செக்ரட்டேரியட்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் முதற்கொண்டு நிறைய பேர் நேரடியா தொடர்புல இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சென்னையில இருந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து தொலைபேசி மூலியமா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வலு உள்ள ஒரு இடத்த வெறுமனே வீடியோ போடுறதுனால நம்மளால அடைய முடியுது. அது போல நம்மளுடைய இந்த அமைப்பு வந்து நிறைய இந்த 8 மாசத்துல நிறைய சாதனைகள். சொர்க்கவாசல் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கருணாசுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேர் வச்சு அவன் ஒரு ஜெயிலரா வேலை பார்க்கறான். அங்க சிறை கைதிகள் ஃபுல்லும் வாடா கட்டபொம்மா, போடா கட்டபொம்மா, சரக்கு வாங்கிட்டு வாடா கட்டபொம்மா அப்படின்னு அந்த கருணாஸ் அவரை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ ஹைகோர்ட்ல போய் நான் வழக்கு போடுறேன். நம்ம நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பா ஒரு ரெட்டு போடுறேன். இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடாது அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் போட்டு, அந்த அனிருத்ன்ற இசையமைப்பாளருடைய அப்பா தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அவரை முதற்கொண்டு எல்லாரையும் இழுத்து இனி, ஏன்னா விரும்பாண்டி படத்திலேயே நலம்ல நாயக்கரை தானே பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டான், திருமல நாயக்கரையா கூப்பிட்டோம் அப்படின்னு அவன் கேட்டப்பே நம்ம வந்து கேஸை போட்டு ரிட்டை போட்டு அதை ஒரு தடுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருந்தா இன்னைக்கு திரும்ப நம்மளை பாதிக்கிற மாதிரி படங்கள் எடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம அமைப்பினுடைய வேலை என்னன்னா, நானும் இருக்கேன், நான் இவ்வளவு பேர் இருக்கேன், 90-100 தொகுதியில 30% வாக்குள்ள சமுதாயம் நானு அப்படின்னு வெளிக்காட்டுறதை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது போல எல்லா கிராமங்கள்ல போய் கூட்டங்கள் நடத்தி நம்ம எல்லாரையும் பழையபடி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இடைப்பட்ட காலங்களில் நிறைய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதையும் சேர்த்து நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம். இப்போ அடுத்த கட்டமா உங்கள்கிட்ட நான் உதவி அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறது ஒரு விஷயம்தான். நம்ம திருமங்கலத்துல மாபெரும் பொதுக்கூட்டம் போட போறோம், ராஜாஜி சிலை பக்கத்துல. அந்த பொதுக்கூட்டத்துல இருந்து நம்ம எந்திரிக்கிறோம் மேல. மாபெரும் பொதுக்கூட்டம், ராஜாஜி சிலை ரவுண்டானத்துல இருந்து ராஜாஜி சிலை வரைக்கும் கூட்டம் அலம் மோதும். அன்னைக்கு இருந்து எல்லா மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டம் வெளிப்படையா போடுறதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. நான் போகணும். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நம்ம பக்கம் எல்லாருடைய பார்வையும் திரும்பணும். எதுக்கு திரும்பணும்? நம்ம என்ன மிரட்டுறோமா? ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயமும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா தேவை. போன ஆட்சியில கூட சவரக்கோட்டையில மன்னர் சிலை வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், நம்ம ஆதரவு தரோம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, மருது சகோதரருடைய சிறை வச்சதுக்கு இந்த அமைப்பு பாராட்டுது, வாழ்த்துது. அவரை வந்து நம்ம அதை வச்சு கொடுத்ததுக்கு சந்தோஷம் தான் படுது. அதுல எந்த மாற்று கருத்து. இப்படியே தான் எல்லா மேடைகள்லையும் நான் பேசுவேன், இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எங்களையும் கொஞ்சம் பாருங்களேன். நானும் ஒரு 70,000 பேர் இருக்கிறோமே, ஒரு 10-15 வருஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே சாவடியிலேயே எங்க மன்னர் சிலை உள்ள 23 வருஷமா இருக்கே, எங்களுக்கு கொஞ்சம் வச்சு கொடுக்கலாமே. நீ நினைச்சா இப்படின்றதுக்குள்ள அந்த சிலை வெளியே வந்துடாதா? ஏன்னா உனக்கு இது பெரிய விஷயமா? அப்ப எங்களை கண்டுக்கிறது இல்லையோ? ஆனா இப்ப ஜரூரா ஒரு வாரமா எப்ப பார்த்தாலும் எனக்கும் சுந்தரமூர்த்தி அண்ணனுக்கு போன் வந்துட்டே இருக்கு. வைக்க போற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நாம எவ்வளவு வீரியமா எந்திரிக்கிறோமோ அவ்வளவு வீரியமா நம்ம ஆட்கள் கட்சியில இருக்கிறவங்களுக்கே மரியாதை சல்யூட் ஜாஸ்தி ஆகுது. கூப்பிட்டு நம்ம அப்போ நம்ம சமுதாயத்தினுடைய அந்த அந்த இது மேல போக நம்ம ஆட்கள் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் பலம் தான். நம்மளை யாரும் வந்து எதிர்க்க கூடாது. நம்ம வளர்ந்தா அவங்களுக்கு பலம் தான், இல்லைங்களா? அந்த மாதிரி
இந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு நிச்சயமா கட்சி பாகுபாடு பார்க்காம, கட்சி இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்துல கூட வெளிப்படையா வந்து நாம் தமிழர் வந்து என்ன வேணா நம்மளை வந்து ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்கலாம். ஆனா நம்ம கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னா எப்பயுமே நம்மளை எதுவுமே யாருமே செஞ்சிட முடியாது. ஸோ அந்த வகையில அந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு தேவை. நம்ம நிச்சயமா அவங்களுக்கு உண்டான எந்த விஷயம்னாலும் சரி, முதல்ல லெட்டர் பேட்ல எழுதி இந்த ஊருக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில நமக்கு என்ன தேவை, உச்சப்பட்டியில என்ன தேவை, சொக்கனாம்பட்டியில என்ன தேவை, பெருமாள்பட்டியில என்ன தேவை, புதூருக்கு என்ன தேவை, முதல்ல நம்ம எழுதி திரும்ப திரும்ப கேட்போம். அதுக்கு உங்க பின்னாடி ஒரு அமைப்பு இருக்குன்றத ஆணித்தனமா இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். எப்பயுமே ரத்த சொந்தத்தை விட்டுறாதீங்க. கட்சிகள்ல இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் ஒரு பதவி, ஒரு பணம், ஏதோ ஒரு இடத்துல திருப்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம பசங்க ட்ரிபிள்ஸ் 2 வீலர்ல போய் ஒருவேளை நம்ம பக்கமே ஒரு தப்பு இருந்தா ஒரு ஃபோன் கால் வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது பொது பிரச்சனை இல்லை, அவன் தனிப்பட்ட முறையில போய் போறேன் அப்படின்னு சொல்லி என்னால் நிம்மதியா தூங்கவே முடியாது. எப்படி போய் அவனை வெளியெடுக்கிறது, என்ன செய்யலாம், என்ன செஞ்சாலும் சரி அவன் நம்ம பையனாச்சே, நம்ம போய் நிக்கணும். இதுதான் இந்த அமைப்பினுடைய கொள்கை. உங்களுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு பலமா இருக்கு. நம்ம வீட்டு பெண்களுக்கு பஸ்ல போறப்ப ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நிறைய இருக்கு. ஆண்டவாள் பஸ்ல போனே முடிஞ்சதுமா நேடு உண்ட பிடல் வச்சு நின்ற பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. அப்போ அதுக்கு போய் ஸ்டேஷன்ல போறப்பையும் நமக்கு வந்து ஒரு சாதகமா இன்னைக்கு நம்ம அமைப்பு இருக்குன்றனால நமக்கு சாதகமா எல்லாமே பதில் தராங்க. அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் சாட்டை துரைமுருகன்னா அவனுக்கு 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நமக்கு 1500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் பேசுறப்ப அவன் கண்டுக்கவே மாட்டேன், லெஃப்ட் ஹேண்ட்ல என்னை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நம்மளுடைய வளர்ச்சி வந்து நம்மளுடைய குரல் இன்னும் பலமா ஒலிக்கணும். ஆகையினால ஒட்டுமொத்தது இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, அது செயல்பட்டு இருக்கு. அதுல வாரம் ஜூம் மீட்டிங் நடத்துறோம், வாரம் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். மாபெரும் பொதுக்கூட்டம் வெகு விரைவில், ஏற்கனவே ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம்னு ஃபிக்ஸ் பண்ணோம். காவல்துறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை காவல்துறையை தரலைனாலும் ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கி பொதுக்கூட்டம் நடத்துறோம். ஆனா அந்த பொதுக்கூட்டத்துல கைவிட்டுறாதீங்க. பெரிய அளவுக்கு எல்லாரும் நம்ம கட்சிகள் மாதிரி நம்ம கிடையாது. ஆனா அப்படி மாதிரி வச்சு ஒரு பிரம்மாண்டமா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நின்னோம்னாலே அடுத்தவன் நிச்சயமா நம்மள வேற மாதிரி பார்க்கணும். எப்பா இவங்களுக்கு ஒண்ணு இல்ல, 10 பேத்துல நம்ம 3 பேர் இருக்கோம், 30% வாக்கு வங்கி இருக்கு. 10 இட்லியில 3 இட்லி கொடுன்னு கேட்கிறோம். இது என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு இட்லியை 4ஆ கட் பண்ணி கா பங்கு இட்லியை கொடுத்துட்டு இருக்காங்களே. 20 வருஷம் ஒரு சிலையை வைக்க முடியலையே, நீ அடிமையா இல்லையா? நீ அடிமை தானே. அந்த நம்மளை ஏதோ ஒரு அப்படி எலும்பு துண்டை தூக்கி போட்டு நம்மளை ஒரு மாதிரி இவங்க தானே அப்படியே சமாளிச்சிடும், அப்படி சொல்லலாம். இனிமேல் கிடையாது. நம்ம நிச்சயமா நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சு ஒரு முறை நம்ம பலத்தை நிரூபிச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதும் வேண்டுகோள் தான். நிறைய இடங்கள்ல இதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 10-20 தொகுதியில வேலைகள் நடக்குது. விருதுநகர்ல நம்ம வரதராஜன் ஐயா வந்து ரொம்ப தீவிரமா இதுக்கு வந்து ஆதரவு தராரு. அவரை எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. திரும்ப பழையபடி அவர் பேசுறப்பெல்லாம் முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லாதீங்கண்ணா, அடுத்த எம்எல்ஏ நீங்க தானேண்ணா, அது நடக்கணும்னா அப்படின்னு வீடுக்கு நான் வந்து உட்காருவேனேண்ணா, விருதுநகர்ல ஒவ்வொரு வீட்லையும் காலில் விழுந்து உங்களுக்கு நான் ஓட்டு சேகரிப்பேனேனான்னு சொல்லி அவருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வேலைகள் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். மெயினா இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் பொதுக்கூட்டத்துக்கு அழைப்புதல். பொதுக்கூட்டம் அன்னைக்கு தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி கூட்டம் இருக்கணும். அதுக்கு அன்னைக்கு வந்து நம்ம இந்த கார்டுக்கு பின்னாடி வந்து இந்த நிதி கொடுக்க விரும்புவோர் நிதி கொடுங்க, இதை நீங்க கண்டுக்காதீங்க. இதை நாம வந்து இப்போதைக்கு நம்ம இதை பத்தி எதுவும் பேசுறது இல்லை, கேட்கறது இல்லை. விருப்பப்படுறவங்க ஏன்னா நம்ம நிதி வாங்குறப்போ எப்படி சொல்றது, போன வாரம் கப்பலூர்ல அவர் ஜி கண்ணன் இட்லி கடை அந்த கடை வச்சிருக்கவர் இறந்தாரு. போறோம் சும்மா அமைப்புல இருந்து போய் பார்க்க முடியும், ஒரு 50,000 செக் கொடுக்க வேணாமா? இல்ல நம்ம ஆட்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு 3 அட்வொகேட் அனுப்பிச்சுன்னு சொன்னா எல்லாத்துக்குமே அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில நிதி தேவை. நிதி யாருக்கு? நம்மளுடைய மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் அந்த நிதி, வேற எதுக்குமே அந்த நிதி பயன்பட போறது கிடையாது.
அதுக்கு நிதி வாங்குறோம். ஆனா இந்த கார்டு போறப்போ உங்க கையில கொடுக்குறப்போ பின்னாடி இருக்கிற விஷயத்தை பார்த்து நீங்க குழம்பிடாதீங்க. இது வந்து நிதி கேட்கறதுக்கான கூட்டம் நிச்சயமா கிடையாது. பொதுக்கூட்டத்துக்கான அழைப்புதல் கொடுக்கக்கூடிய கூட்டம். அன்பு உறவுகளை, நான் ஓவராலா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் இதெல்லாம் சொல்லிட்டு நம்புறேன். இதன் தொடர்ச்சியா ஒரு சில பேர் கருத்து சொல்ல விரும்புறவங்க கருத்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கூட்டத்தை கலைச்சிடலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை வெடத்தகுளத்துல இதே மாதிரி கூட்டம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை செங்கப்பட்டியிலிருந்து வந்திருக்கீங்களா? செங்கப்பட்டியிலிருந்து வரேன்னு சொன்னாங்க. செங்கப்படையில வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நீங்க முன்கூட்டியே சனி ஞாயிறு சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. பைக்ல அங்கங்க வந்து நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம், அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பலமா தெரியும். அப்படியே போக 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 அது இன்னும் வலுவா ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கப்பலூர்ல இருந்து நம்ம நாயக்கர் இளைஞரமைப்புல சுந்தரமூர்த்தி அண்ணன் வந்து மாநில பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவரை வந்து நான் வரவேற்கிறேன். கடைசியா சொன்னாலும் சென்ராஜ் நைனா அவங்களுக்கு தெரியும். நைனா வந்து டெய்லியுமே கட்டபொம்மன் சிலை அமைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் லெட்டர் பேட்ல போடாத இடம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நைனா வந்து கடுமையா முயற்சி பண்றாரு. நமக்கு என்ன பிரச்சனாலும் முதல்ல அவர் தான் போய் லெட்டர் பேட் மனு கொடுத்து செயல்படுறாரு. விடுதலை படத்துல ஒரு சீன் வரும், விஜய் சேதுபதிட்ட அந்த அந்த ஹீரோயின் பேர் என்ன? விடுதலை படத்துல அந்த ஹீரோயின் பேரு தெரியல. சரி, கேட்பாங்க அந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதிட்ட கேட்பாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு, இந்த பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், இதெல்லாம் உங்களை மாதிரி அமைப்புகள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாம இருக்கிறோன்றத நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம்ல. இப்ப சமீபமா தன்னால நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நடக்குது. அவ்வளவுதான். நம்மளுடைய வேலை என்ன? வந்து கை கட்டி நிக்கணும். அப்பா இவ்வளவு பேர் இருக்காங்களா, அப்ப இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும்ன்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். ஆகையினால இதன் பின்னர் நைனா அவர்களுக்கும் ஈஸ்வரன் நைனா தலைவர் அவர்களுக்கும் அண்ணே ஆரிபேட்ல இருந்து வந்திருக்க நம்ம வீரோ செந்தில் அண்ணன் அவங்களுக்கு நன்றிகள். முருகேச பாண்டியன் ஆரப்பாளையத்துல இருந்து வந்திருக்க முருகேச பாண்டியன் அவர்களுக்கும், அப்புறம் நேற்று இன்னைக்கு நம்ம ஜெயக்குமார் உச்சப்பட்டி ஜெயக்குமார் அவங்க வந்து நான் தொடர்ந்து போன்ல பேசினேன். ஏன்னா சூர்யாட்ட கேட்டுதான் ஜெயக்குமார் அண்ணன் நம்பர் வாங்கணும், ஜெயராம் அவரோட நம்பர் வாங்கணும். அதுக்கு நவநீதன் தம்பி அவர்கிட்டயும் பேசியிருக்கோம். என்ன நான் சொல்றேன்னா, யாருடைய பேராது விட்டதுனால ஒரு குழப்பம். பொதுவான விஷயங்களுக்கு வந்து எங்கேயுமே நம்ம வந்து நம்மளுடைய ஈகோவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். வேற யாராவது நான் பேர் சொல்ல, இப்போ சொக்கனாம்பட்டியில இருந்து கனி முருகன் இது மாதிரி வந்திருக்காங்க. வேற ஊர்ல இருந்து புதூர்ல இருந்து கனி முருகன் வந்திருக்காங்க. வேற ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருக்க நபர்கள் பேரை சொல்லணும். வேற ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? பெருமாள்பட்டியில யார் வந்திருக்கா? விஜயகுமார் வந்திருக்காங்க. சரி, அருள்ராஜ் ரைட், நல்லதுங்க. இப்போ இதன் தொடர்ச்சியா நீங்க வந்து ஓவராலா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம நிச்சயமா யாருமே தனியா இல்லை, உங்களுக்கு பின்னாடி நம்ம ஒரு அமைப்பு இருக்குன்றத இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். இதன் தொடர்ச்சியா கருத்து சொல்ல விரும்புறவங்க கருத்து சொல்லலாம். அடுத்து பொதுக்கூட்டத்துக்கான அழைப்பதோட நான் வீடு உச்சப்பட்டியில எல்லாரும் வீடு ஏறி இறங்கி நோட்டீஸ் தருவேன். அந்த கூட்டத்துக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து கட்சி பாராது. ஆமாங்க, நான் இந்த கட்சியில உள்ளவன் தான், ஆனா இது ஒன்றும் கட்சி இல்லையே, இது ஒரு சங்கம் தானே. இந்த சங்கம் வந்து எங்களுக்கான சங்கம், அதுக்கு நடத்துற கூட்டத்துக்கு நான் போதான் செய்வேன் அப்படின்னு நீங்க துணிச்சலா சொல்லிட்டு வந்து உட்காரணும். இல்லைன்னா அது வந்து நீர்த்து போயிருந்தா நான் டவுன் ஆக மாட்டேன், இன்னும் வேகமா வேலை பார்க்குற மாதிரி முடிவுக்கு தான் நான் வருவேன். நன்றி உறவுகளை, அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியா கருத்து சொல்ல விரும்புறவங்க சொல்லலாம். சுந்தரமூர்த்தி கேட்டு நீங்க யாராவது கருத்து சொல்ல விரும்புறவங்க கேட்டுருங்க. அதோட